வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி தமிழின் தொன்மை அதில் திராவிட மொழிகள் இது ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்குது. நம்மளுக்கு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலகம் தோன்றிய நாள்லேருந்து இன்றைக்கி வர சில படைப்புகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கண்ணால் காண முடியாத ஒரு நிலையான வடிவமே இல்லாத காற்றால் ஏற்படக்கூடிய அந்த ஓசையை ஒளியாக்கி அதுக்கு வடிவம் கொடுத்து அதை மொழியாக மனிதன் கண்டுபிடிச்சது இப்போ வர யாருமே அதுக்கு இணையாக எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கவில்லை. இதுதான் உண்மை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுதாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியும் மொழி குடும்பமும் நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு கருவியாக விளங்கக்கூடியது தான் என்னதுன்னா மொழி. பல்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுது. அதில் தனக்குன்னு தனிச்சிறப்பும் மற்ற மொழிகள் தோன்றி வர ஒரு அடிப்படையாகவும் உள்ள மொழியை தான் மூல மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூல மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் கிளை மொழிகள் அப்படின்றோம். இந்த பொதுத்தன்மையோடைய அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒரே மொழி குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா மொழியியல் அறிஞர்கள். இந்திய மொழி குடும்பங்கள், அதாவது இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுகின்றன. இதோடைய கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. அப்புறம் நம்மளுடைய இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா பேராசிரியர் அகத்தியலிங்கம். திராவிட மொழி குடும்பங்கள், அதாவது 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. நம்மளுடைய நியூ சமச்சீர் படி பார்த்தோம் அப்படின்னா 28 திராவிட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்காங்க. திராவிட பெருமொழிகள்னால் என்ன அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4ஐயும் நம்ம திராவிட பெருமொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். திராவிடம்னா என்ன? உலக நாடுகள்லேயே பழமையான நாகரிகங்களில் நம்மளுடைய இந்திய நாகரிகமும் ஒன்று. அதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, மொஹஞ்சதாரோ கரப்பா ஆராய்ச்சிக்கு பின்னாடி நிறுவப்பட்டது. அதாவது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இந்திய நாகரிகம் பறந்து விரிந்து உலக நாகரிகங்கள் எல்லாத்துக்கும் தாயாக வழிகாட்டியது இந்த மொஹஞ்சதாரோ நாகரிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த அந்த பழம்பெரும் நாகரிகத்தை நம்ம திராவிட நாகரிகம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா அப்படின்னு சொல்லக்கூடியது. நடுத்திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா இந்த மாதிரியான மொழிகள். வட திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப், மால்தோ, பிராக்வே. அதே மாதிரி திராவிடர்கள் பேசிய மொழியை தான் நம்ம திராவிட மொழி அப்படின்றோம். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல திராவிட நாடு அப்படின்றது தான் பொருள் தருது அப்படிங்காங்க. திராவிட மொழிகள் திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் இந்த சொல்லுக்கு திராவிடம் அப்படிங்கிற பெயர் அடை தான் வந்திருக்குது அப்படின்னு சொன்னவங்க ஹால்டுவெல். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் ஹால்டுவெல் இதை சொல்லியிருக்காங்க. குமரிலப்பட்டர் திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல உருவாக்கினார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹால்டுவெல். அதுக்கப்புறம் மொழியியல் அறிஞர் இவங்க தொடக்க காலத்தில் தமிழையும் அதனுடைய கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே தென்னிந்திய மொழிகள். இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழில் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது அப்படிங்காங்க. இந்த இன மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் கூறுகிறார். அதாவது தமிழ் அதனுடைய கிளை மொழிகள் எல்லாம் சேர்ந்து திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு கையாண்டதாக கால்டுவெல் கூறுகிறார். அப்புறம் திராவிட மொழிகளுள் தமிழுக்குரிய இடம் என்ன? திராவிட என்ன சொல்ல தமிழ் அப்படிங்கிற சொல்ல இருந்து உருவானது அப்படிங்காங்க. இங்கே ஈராஸ் பாரதியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்
திராவிடா, திராவிடா, திராவிடா இந்த மாதிரி உருவாயிருக்கும் அப்படிங்காங்க. நம்மளுடைய நியூ புக் அப்டேட் படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குராஸ் பாரதியார் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு உருவானதாக சொல்லுவாங்க. திராவிட மொழி அப்படின்னாலே தமிழ் மொழியை தான் குறிக்கும். திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி என்னதுன்னு பார்த்தோம் நம்ம தமிழ் மொழி தான். அப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சிறுபஞ்ச மூல நூலுடைய 21வது ஓலைச்சுவடி தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஓலைச்சுவடி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரக்கூடிய அந்த பண்டை தமிழ் ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாத்து புதுப்பித்து வைக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா யுனெஸ்கோ நிறுவனம். அதுக்கப்புறம் இந்த மேப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெமூரியா கண்டம்னா என்ன? இந்த இலங்கை, குமரி ஆறு, பேரியாறு, பக்சுலியாறு, மேருமலை இதை சார்ந்த இடங்கள் எல்லாமே லெமூரியா கண்டம். இந்த லெமூரியா கண்டத்தில் தான் தமிழ் இனம் தோன்றியதாக கூறுதாங்க. லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது கடல்கோளால் கொல்லப்பட்ட ஒரு பழந்தமிழ் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் குமரிக்கண்டம் அப்படிங்கிறோம். அடுத்து திராவிட மொழிகளுள் மூல திராவிட மொழியின் வடிவத்தை, மொழி கூறுகளையும் அதோடைய வேர்களையும் பெருமளவில் கொண்ட மொழி என்னதுன்னா தமிழ். அதாவது திராவிட மொழிகளில் மூல திராவிட மொழி, அந்த மொழியோடைய வடிவம், மொழி கூறுகள், அதோடைய வேர்கள் இது எல்லாமே கொண்ட மொழி என்னதுன்னா தமிழ் தான். தொன்மை சிறப்பு, தலைமை சிறப்பு, தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாக உயர்ந்து நிற்க செய்துள்ளது. தொன்மை சிறப்புனா என்ன? அந்த கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு பிரிவினர் சொல்லுதாங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் திராவிட இனமும் அவர்த்த மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு மற்றொரு பிரிவினர் சொல்லுதாங்க. ஆரியர் வருகைக்கு முன்னாடியே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் இன்றைக்கி நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். இது ஒரு இலக்கண நூல். அப்போது ஒரு இலக்கண நூல் தோன்றுவதற்கு முன்னாடியே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க. தலைமை சிறப்பு, திராவிட மொழிகள் அனைத்திற்கும் ஒரு மூலமான மொழி, அதாவது முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி அப்படின்னு பல சொற்களில் குறிப்பிடுதாங்க. திராவிட மொழி அந்த மூல மொழி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி தான். மற்ற திராவிட மொழிகள் தமிழ்லேருந்து தான் தோன்றி வளர்ந்தது. அதாவது 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான் தலைமை சிறப்புக்குரிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செவ்வியல் சிறப்பு, தொன்மை, தனித்தன்மை, மொழிகளுடைய தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றோடு பன்னாட்டு மொழியாக விளங்கக்கூடிய தன்மை பெற்ற மொழி செவ்வியல் மொழி அப்படிங்கிறாங்க. அல்லது செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுது அப்படிங்காங்க. செவ்வியல் மொழியாக ஒளிர்வது என்னதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி அப்படிங்கிறாங்க. அப்புறம் புக் பேக் பார்க்குறோம். கோடிட்டிடம் மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியே மூலமொழி என்பர். அடுத்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச. அகத்தியலிங்கம். ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை கிளை மொழி என்பர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ஹால்டுவெல். தமிழ் மொழியிலுள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். இதோடைய வினா என்ன அப்படின்னா, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? அடுத்தது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன திராவிட பெருமொழிகள். இதோடைய வினா திராவிட பெருமொழிகள் யாவை?